தெரியறதை விட்டுட்டு தெரியாததை ட்ரை பண்ண 3 மணி நேரம் ஆயிடுச்சு. 12 மார்க் வாங்கினேன். கூட்டிட்டு போய் எங்க அம்மா நிறுத்தி வச்சு அழுவுது, இது ஃபெயில் ஆயிடுச்சு, மேத்ஸ்ல ஃபெயில் ஆயிடுச்சுன்னு. அந்த டீச்சர் எடுத்து காட்டுறாங்க 12 மார்க். எங்க அம்மா தலையில குட்டி ரிப்பனெல்லாம் பீற அளவுக்கு தலையை பிடிச்சி இழுத்து எதுக்குடி எழுதலைன்னு கேட்டாங்க. எனக்கு இது தெரியும்னு. உட்காந்து எழுத சொல்லுங்க, அதுக்கு தெரியும்னா நாங்கள் உட்காந்து 20 நிமிஷத்துல 80 மார்க்குக்கு எழுதி கொடுத்தேன். 4th ஸ்டாண்டர்ட்லேருந்து டைரக்டா 6th ஸ்டாண்டர்ட் மேடம். நான் 5th படிக்கவே இல்லை. அதாவது நம்மளை இவாலுவேட் பண்ணவே முடியாதுங்க யாராலையும். நம்மளை இவாலுவேட் பண்ண முடியும்னா the only person under the sky will evaluate you is you. நீதான். நீ இவாலுவேட் பண்ண. உன்னை எங்க நீ பிசிறு அடிச்ச, எங்க நீ தோத்தன்னு நீ யோசி. அடுத்தவர்கள் இல்ல யோசிக்கிறத. டீச்சர் இஸ் a டீச்சருங்க. டீச்சர் cannot teach anything. as a teacher 25 years experience எனக்கு as a teacher. இப்போ I am a teacher தான். I'm still in my service. இந்த 25 வருஷத்துல எந்த ஒரு குழந்தை என் கிளாஸ்ல ஃபெயில் ஆனதில்லை, ஃபெயில் ஆக விட்டதில்லை. ஏன் ஃபெயில் ஆக விட்டதில்லை? என்ன குவாலிட்டி அது? நான் சொல்றேன், சில்ட்ரன் லிசன் டு மீ. மிக மிக கவனமா இரு. நான் ஒரு வார்த்தையை சொல்றேன். நிமிர்ந்து உட்கார். முதல்ல உட்கார்ந்தீங்கல்ல, உங்க வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடந்திருக்கு. உட்கார்ந்தபடியே 2 இன்ச் உயர்ந்து இருக்கிறீங்க. அவ்வளவுதான். கேட்டுக்கோங்க. கவனம். யார் எதை சொன்னாலும் அதன் மீது கவனம் வை. வாழ்க்கை என்பது ஒரு முறை தான். டைம் போயிடுச்சுன்னா மறுபடியும் வராது. என்ன பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம்? டைம் உங்ககிட்ட இருக்கா? நாளை பார்த்துக்கலாம். நாளை எப்படி பார்த்துக்கலாம்? உயிரோடு இருக்கணும்ல. இருந்தாலும் அந்த மைண்ட் வரணும்ல, அந்த எனர்ஜி வருமா? இதோ இன்றைக்கு தினம் 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 நாம் நம்முடைய வாழ்க்கையில் வாழ்க்கையினுடைய வினாடிகளை கழிந்து கொண்டே இருக்க. அந்த ஸ்பாட்ல அந்த நிமிடத்துல ஜெயிக்கணும். அதுக்கு பேர் தான் ஜெயிக்கிறது. அந்த வினாடியில ஜெயிக்கணும். பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம்னா, அப்பன் காலத்தில் ஆடிய குதிரை ஆடி ஓடியே கிழமாய் இருக்கும். ஜெயித்தது என்ன வீரம்? நான் 56 வயசுல நான் வந்து எக்ஸாம் 23 வயசுல எழுதினியா? ஃபெயிலா போனல. டைம். Seize your time, my dear kids. Seize your time. 10th 11th 12th படிச்சிட்டு இருக்கீங்க. இந்த வளாகத்துக்குள்ள இருக்கீங்க. இந்த விஜயா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ல ஸ்டூடெண்டா இருக்கீங்க. 3 வருஷத்துக்கு அப்புறமா you cannot enter into this campus. இது உங்க ஸ்கூல் இருக்காது. நீங்க படிச்ச ஸ்கூல் தான். So make use of this wonderful opportunity. இந்த உலகத்துல எந்த இன்ஸ்டிடியூஷன்ல ஜாயின் பண்ணாலும் ஜெயிக்க முடியாது. ஏன் தெரியுமா? இன்ஸ்டிடியூஷன்ல ஜாயின் பண்றதுனால யாரும் ஜெயிக்கிறது இல்லை. இன்ஸ்டிடியூஷன் சொல்லுதா, நீங்க என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு ஜெயிச்சு காட்டு. எந்த ஸ்கூலும் ஜெயிக்கிறதுக்கான உத்தரவாதத்தை தர முடியாது. நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகளை அதை ஏற்படுத்தி கொடுக்கும். Just make use of that opportunity. ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்த. இப்ப நான் ஒரு சொல்றேன், உனக்கு அந்த சொல் புரியுதான்னு பாரு. நான் சொன்னேன்ல 32 வாங்குற, வீட்டுக்கு போய் பாரு, பாடம் படிச்சு பாரு. புரியலன்னா என்ன பண்றது? இன்னும் கொஞ்சம் டெப்தா புரிஞ்சு பாரு. புரியலன்னா என்ன பண்றதுன்னு சொன்னல, என்ன பண்றதுன்னு இப்ப சொல்றேன். 32ல இருந்து 34 மார்க் நீ வாங்கணும்ல. நீ ஏன் 32 வாங்குற? அவ ஏன் 98 வாங்குறா? அவளுக்கு சப்ஜெக்ட் புரிஞ்சிருச்சு, உனக்கு புரியல, அவ்வளவுதானே. அல்லது புரிஞ்ச சப்ஜெக்டை பிரசன்ட் பண்ண தெரியல, அவ்வளவுதானே. பிரசன்ட் பண்ணும்போது எனர்ஜி இல்லை, அதை யோசிக்க முடியல, யூ ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட், அவ்வளவுதானே. நீ பிரிச்சு பாரு எதற்காக உனக்கு மார்க் குறையுதுன்னு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம்பா. இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பிள்ளைகிட்ட என்ன குவாலிட்டி அப்படி இருக்கு? இந்த ஃபெயிலா போற பொண்ணுகிட்ட என்ன குவாலிட்டி இருக்கு? இந்த 2 குழந்தைகளும் ஒரே குழந்தை தானே, ஒரே ஸ்கூல்ல தானே படிக்குது, ஒரே மாதிரி தானே டீச்சர், ஒரே மாதிரி தானே ஆப்பர்ச்சுனிட்டிஸ். 2 பேர்லயும் ஒருத்தி ஜெயிக்கிறா, ஒருத்தி தோக்குறா. ஏன்? இந்த குவாலிட்டியை நான் புரிஞ்சுக்கிட்டேங்கிறதுனால. நான் தோக்குற குழந்தை, ஆனா நான் இதை புரிஞ்சுக்கிட்டதுனால நான் ஜெயிக்க ஆரம்பிச்சேன். இதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். சிம்பிள் பார், சிம்பிளா சொல்றேன், உனக்கு புரியுதா பார். கஞ்சி குடிப்பதற்கு இலார். பாரதி. கஞ்சி குடிக்கிறதுக்கு இல்லை. ஏன் இல்லை?
அடுத்த வரியில சொல்றான், அதன் காரணம் இன்னதென்று அறியும் திறனிலார். ஏன் கஞ்சி இல்லைன்னு தெரியலையா, அதனால கஞ்சி வரலையா. கணக்கு ஏன் வரல, கணக்கு ஏன் வரலன்னு தெரியல, தெரிஞ்சா கணக்கு வந்துடும். இங்கிலீஷ் பேச ஏன் வரலன்னு தெரியல, தெரிஞ்சா இங்கிலீஷ் வந்துடும். ஏன் வரலன்னு யோசி, உன்னை நீயே நிறுத்து. எங்க நீ மிஸ் ஆகுறன்னு யோசி. Too much of entertainment will lead you to stress. Don't go for too much of entertainment. நான் இல்ல, எது நம்மை தூக்கி நிறுத்துகிறது? எனக்கு ஏன் வரல, எனக்கு லாரி ஓட்ட தெரியாதுங்க, எனக்கு தெரியாது லாரி ஓட்ட, கார் ஓட்ட, லாரி ஓட்ட தெரியாது. ஆனா என்ன, நான் அதே மெக்கானிசம் தான். யாராவது என்ன பார்த்து சொன்னாங்க உனக்கு லாரி ஓட்ட வராதுன்னு, ஒரே நாள்ல வண்டி ஓட்டி சுத்தி காட்டிடுவேன். வராதுன்னு சொல்லக்கூடாது, என்கிட்ட தெரியாதுன்னு சொல். ஜப்பான் நீங்க மொழி பேச தெரியாது, என்ன இப்போ 1 வீக் டைம் கூட கத்துக்கிறேன், கற்றுக்கொள்ள முடியும் நம்மால். அதுக்கு தானே இந்த மூளை. என்னை பார்த்து டீச்சர்ஸ் கிட்ட, என் டீச்சர்ஸ் அந்த கெமிஸ்ட்ரி டீச்சர் தான், எங்க அவரு, நானும் கெமிஸ்ட்ரி டீச்சராக தான் வர வேண்டியது. கெமிஸ்ட்ரி டீச்சர் தான் நான் வராமல் இருக்கிறதுக்கு காரணம். சப்ஜெக்ட் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. எப்போ பார்த்தாலும் என்னை பார்த்தா அந்த டீச்சர் இப்படி வாய வச்சுப்பாங்க. ஹோப்லெஸ் அப்படிம்பாங்க என்னை பார்த்து. கலாட்டா பண்ணுவேன்னு வச்சுக்கோயே, ஹோப்லெஸ் அப்படிம்பாங்க. நான் பியூர் சயின்ஸ் +2 வரைக்கும். நான் தான் முடிவு பண்ணேன், எனக்கு வேணாம் இதெல்லாம் வேணான்ட்டு நான் தமிழுக்கு நான் போனேன். இப்படியும்பாங்களா? உள்ள நுழையும் போது சொல்லணும், லைப்ரரிக்கு போயிருப்பேன், ப்ரைஸ் வாங்கியிருப்பேன், கிரவுண்டில் இருப்பேன், நல்லா சூப்பராக ஓடுவேன். நான் இப்போ விட்டாலும் ஓடிடுவேன், நல்லா ஓடுவேன் நான். ஐ எம் a ஸ்போர்ட்ஸ் கேர்ள். அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். 1994 ஐ எம் a பெஸ்ட் மார்ச்சர் இன் ஆல் இண்டியா பரேட் 26th of January டெல்லி இந்தியன் பெட்டாலியனுக்கு ஃபோட்டோ இருக்கு, அனுப்புகிறேன். காலேஜில் சேர்மன், லீடர்ஷிப் எல்லாம் பிடிக்கும். ஆனால் என்ன தெரியுமா, என்ன பார்த்து சொல்லுவாங்க அந்த டீச்சர், ஹோப்லெஸ் மங்களா. அப்படியே பார்ப்பேன் அவங்கள. எப்படிடா இந்த, நல்லா தெரிஞ்சுக்கோ, ஒருத்தங்களை ஜெயிக்கணும்னு முடிவு செஞ்சுட்டேன்னு வச்சுக்கோ, ஏன் அவங்கள பகச்சிக்காத. அவங்க எழுந்து நின்று பாராட்டுறபடிக்கு ஏதாவது ஒன்று செஞ்சிரு, அப்படிதான் ஜெயிக்கிறது. நீ உட்பட மாட்டேன்னு சொன்னாங்கல்ல அந்த டீச்சர் ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள அந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா போயிட்டு வந்துட்டேன்.